கடக ராசி அன்பர்களே, கடக லக்கண அன்பர்களே, கடந்த 2017 இருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகுது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக சனி பகவான், அதாவது உங்க வீட்டுல இருந்து, அதாவது ராசியிலேருந்து 7, 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். அப்படிங்கிறப்ப பாக்கியத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்தே ஆகணும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுத்ததை கொடுக்க வேண்டியது கொடுத்தே ஆகுவார். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபூத்தி வேற இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த பலன் உண்டு. இருந்தாலும் ராசி லக்கணக்காரர்களுக்கு பலன் கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாம 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பணமே இருந்திருக்காது. 2ஆம் இடத்துல கடந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து பண வருமானம் கையில காசு இல்லாம விரைய செலவு, வீண் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க கேது 12ஆம் இடத்தை பாக்குறதுனால சரியான நேரத்தில் தூங்காம தவிச்சிருப்பீங்க. தூக்கமே இருக்காது, துக்கமா இருக்கும், மனக்கவலை அதிகமா இருக்கும், படுத்தா தூக்கம் வராதுங்க. படுக்கிற இடம் கூட மாத்தி படுத்து பார்த்துப்பீங்க, நீங்களும் வழியே போயிருப்பீங்க. தீர்வே கிடைக்காம இருக்கு. ஏன்னா கேது 2ஆம் இடத்துல போந்திருக்காரு. சரிங்களா? 8ஆம் இடத்துல ராகு போந்திருந்தார். உடல்நல உபாதி, திடீர் ஆக்சிடென்ட் ஆகிறது, விபத்துக்கள், எதிரிகள், உடல் நலத்துல பாதிப்பு, இது நடந்துகிட்டே இருந்திருக்கும். இது கொஞ்சம் மாறப்போகுது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவானும் நடந்துறாரா. அந்த 2.5 ஆண்டுகள் கடந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு இருந்திருக்கு. இனிமேல் அது மாற்றம் உண்டாகும். எக்ஸாக்டா சொல்லணும்னா வரப்போற மாசி மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. என்னன்னா மாசி மாதத்துல சனி வாக்கியத்தின்படி மாறுறாரு. இருக்கிறபடி பயிற்சி அடைந்தாலுமே வாக்கியத்திற்கு போறோம் இன்னும் கொஞ்சம் பலன் கூடும். இல்ல ரெண்டுமே விட்டுருங்க. கொஞ்சம் 6 மாசம் ஒரு வருஷம் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு மாற்றங்கள் வரும். நீங்க புது வேலைக்கு முயற்சி பண்ணலாம். 9ஆம் இடத்துல இருக்கிறது சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. லாபத்தை, உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் வரும். சரிங்களா? லாபத்தை கொடுப்பார். நல்லதே நடக்கும். சரிங்களா? நீங்க கருப்பசாமி கோயில் மேல, ஐயனார் கோயில், இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வழிபாடு செய்யுங்க. அன்னதானம் போட்டா நீங்களும் போய் அந்த அன்னதானம் பரிமாறுங்க. இதை பண்ணுங்க. கடகராசி இனிமேல் எழுச்சியான வாரம் தான், எழுச்சியான வருடம் தான். சரிங்களா? இந்த கடக ராசிக்குமே, அதாவது ஆட்சி பிடிக்க போற இதுன்னா 2027 நீங்க ஆட்சி பிடிக்க போறீங்க. கடக ராசிக்காரர்கள், கடக லக்கணக்காரர்கள், அந்த கடக ராசி நட்சத்திரத்தில் பிறந்த ஆயில்யம், பூசம், புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் இனிமேல் இன்னும் 50 வருடங்கள் உங்களுக்கு யோகம் தான். ஏன்னா உலகியல் ஜோதிடத்தின்படி புதன் பகவான் இருந்து ஆட்சி சந்திர பகவான் வாங்குறாரு. சரிங்களா? நான் சொல்றேன், இனிமேல் கடகராசியின் காலங்கள் தான். சரிங்களா? இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருத்தட்ட போனோம்னா நீங்க பார்க்குறப்ப அது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, ஒரு நல்வழி. நீங்க தொடர்ச்சியா பெருமாள் கோயில் போகலாம், திருப்பதி போகலாம், நல்லா இருக்கும். சரிங்களா? திருப்பதி போகலாம், ஸ்ரீரங்கம் போகலாம். இருந்தாலுமே இந்த நீங்க கோயிலுக்கு போகலான்னுமேங்கிறப்ப தடை ஏற்பட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான், ராகு பகவான் இருந்து தடையை உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க. இனிமேல் மாற்றம் உண்டாகும். நீங்க பேசுற விஷயம் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம். இந்த டைமுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்ல வேணாம். அந்த டைம் வரேன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகும். எதுவுமே ஃபிக்ஸட் பண்ணி போகாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, அமைதியா இருங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? தொழில் அப்படிங்கிறப்ப தொழில் புதிய தொழில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நடக்கும். வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த செவ்வாய் பகவான் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வருமான தடைகள் இருந்தாலுமே நல்லா இருக்கும். 2ஆம் குடும்ப இதில் குடும்ப விஷயங்களை வெளியில் யாருக்கும் பகிர வேண்டாம். ரகசியமாக இருக்கிறது நல்லது. அமைதியாக இருங்க, வெற்றி உங்களுக்கு. ஏன்னா ஆட்சி பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. அந்த ஆட்சி உங்கள் கையில் வர வரைக்கும் அமைதியாக இருங்க. இன்னும் வரப்போகிற இந்த 6 மாதத்துல மாற்றங்களை உணர்வீங்க. குரு வேற லக்கணத்துக்கு வராரா, ராசிக்கு வராரா, கடகராசி குரு வரார். அப்படிங்கிறப்ப நீங்க நிதானமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 7, 9 அப்படிங்கிற பார்க்கறதுனால பாக்கியம், யோகம், திருமணம் எல்லாத்தையும் கூட்டி வைப்பார். திருமணம் நடக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணுவது சிறப்பு. ஸ்ரீரங்க பெருமாள் போகலாம், திருவண்ணாமலை போகிறது நல்லது. எந்தெந்த கோயில் போனாலும் போங்க. உங்களுக்கு ஆகாத கோயில் போக வேண்டாம்.
மலை சார்ந்த கோயில் கடகராசிகள் மலை மீது குன்றின் மீது இருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம்னு சொல்லுவாங்கல்ல, குமரனை தரிசனம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். பழனி முருகனை தரிசனம் பண்ணலாம். முருகப்பெருமானை கைவிட வேண்டாம். முருகப்பெருமானின் கரங்களிலும் திரு வடியிலையும் சரணம் அடைங்க, வெற்றி உண்டு. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. சரிங்களா? இனிமேல் அடுத்து வரப்போகிற பதிவுகளில் நட்சத்திர பதிவுகள் வரும். அதை பார்த்து உங்களுக்கு நட்சத்திரம் எதுன்னு சொல்லுங்க. உங்கள் ராசி என்ன ராசி, அதாவது ராசி லக்கணத்தை சொல்லுங்க. லக்கணத்துக்கான பலன்கள் மாறுபடும். இந்த ராசி, அதாவது உங்கள் லக்கணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ராசிக்கும் லக்கணம் இணைத்து தான் பலன் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.